ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்ததில் இதில் இருதரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2026 தேர்தல் தொடர்பாக அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். அப்போது ஒருவர் எழுந்திருந்து தன்னை ஏன் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறியதை தொடர்ந்து மற்றொரு தரப்பினர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதமானது கைகலப்பாக மாறியதால் ஒருவர் மீது மற்றொருவர் அடிக்க பாய்ந்தனர். இதனையடுத்து அங்கு கூடியிருந்த அதிமுக நிர்வாகிகள் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை சமரசம் செய்து வைத்தனர். ஈரோட்டில் நடைபெற்ற செயல்வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் அதிமுகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். கோபிச்செட்டிப்பாளையம் ஒடசூர் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயல்வீரர் கூட்டமானது நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன், பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் ஈரோடு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்தியூர், பவானி சாகர், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பேரூர் நகர வார்டு உறுப்பினர்கள் ஏராளமானவர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பேசி முடித்த பிறகு அந்தியூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர், அதிமுக சார்பில் நடைபெறும் எந்த கூட்டங்களுக்கும் தங்களுக்கு அழைப்பு வருவதில்லை, இது குறித்து யாரும் தங்களுக்கு தெரிவிப்பதில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து மேடைக்கு சென்ற அந்த நபர் எந்த கூட்டத்திற்கும் தங்களுக்கு அழைப்பு விடுவதில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். அப்போது அதிமுகவினருக்கிடையே ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் அடித்தும் கொண்டனர். உடனடியாக அந்த கேள்வி கேட்ட நபர் உடனடியாக மண்டபத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். மேலும் இந்த அடிதடியில் படம் பிடித்த கேமராக்களையும் அதிமுக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தி அடித்தது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியம்.